நான் கர்த்தருடைய சப்தத்தை கேட்டு தான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். என்னிடத்தில் புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடையவையாக இருக்கும். அது கிரியை செய்யாமல் திரும்பாது. ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக ஒரு கடிதம் என்னிடத்தில் வந்தது. 3 வாரத்துக்கு முன்பாக ஒரு கடிதம் எனக்கு வந்தது. அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. 2008-9 புத்தகத்தினுடைய விலை 30 ரூபாய். என்ன விலை? 30 ரூபாய். ஒரு குடும்பத்திற்கு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஒரு குடும்பத்திற்கு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். பொருத்தனையும் அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். பொருத்தனை கேட்ட அற்புதத்தையும் அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் சுமார் 2012-13 அந்த வருடத்தில் திடீர் என்று அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு பஞ்சம் வந்திருக்கிறது. என்ன வந்திருக்கிறது? பஞ்சம். இனி வரப்போகுது பஞ்சம். இன்றைக்கு வாசித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவன் தன்னுடைய சிறுநீரை குடிக்கும் காலம் இதோ வருகிறது என்று பற்பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மேடையில் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறேன். ஒரு சம கையை தட்டுங்க. கேட்பதற்கு அருவருப்பாக இருக்கலாம். நடக்கிற ப்ராப்பசி. கையை தட்டுங்களா. நீர்நிலைகள் எல்லாம் கெட்டு போகும். நிறைய புழுக்கள் இருந்தால் தண்ணி குடிக்க முடியுமா? முடியாதுல்ல. தண்ணி தாகம் தொண்டை வறட்சியை கொண்டு வரும். பயத்து பசி பெத்த மகனை சமைத்து சாப்பிட தூண்டியது. அப்போ தண்ணீர் பசி தண்ணீர் தாகம் என்ன செய்யும்? எந்த தண்ணி கிடைச்சாலும் பரவாயில்ல, தொண்டை வறண்டு போகுது, கொஞ்சம் நின்னா போகுதுன்னு தோணும். ஊரெல்லாம் ஓடி போவீங்க, ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்காது. உற்சாம கையை தட்டுங்க. இப்போ பசும்பாலுன்ற பேரில் கலப்பட பாலை குடிக்கிறீங்க. இனி பாலை கேட்டால் பாலும் கிடையாது, தாய்ப்பாலை கேட்டால் தாய்ப்பாலும் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு பாட்டுக்கு வரி எழுதினேன், சினிமா பாட்டுக்கு ஒரு பாடல் எழுதினேன். ஒரு மியூசிக் குரூப்பில் போய் கொஞ்சம் மியூசிக்கை போட்டுட்டு பாட்டு எழுதுங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட போய். அக்காலத்தில் ஒரு காலத்தில் அப்போ எனக்கு தடுமாற்றம் வந்தது. கவிதைகள் எழுத தெரியும், ஆனால் மியூசிக்கு பாட்டு எழுத தெரியாது. அப்போ நான் சொன்னேன், பாட்டுக்கு நீ மியூசிக் போடு, என்னுடைய வரிகளுக்கு மியூசிக் போடு. அதான முறை. எது முறை? வரிகளுக்கு மியூசிக்கா, மியூசிக்கு வரியோ? மியூசிக் என்பது ஒருவன் மனதில் டியூன் பண்ணி வச்சுருப்பான். இப்படித்தான் டியூன், இதுக்கு நீ வார்த்தையை போடணும். வார்த்தைக்கு டியூனா, டியூனுக்கு வார்த்தையா? வார்த்தைக்கு தான் போகணும், அதான் முறை. அவங்க ஏதோ 4 இடத்துலேருந்து காப்பி வச்சு கொஞ்சம் காப்பி பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா அவங்களாட்ட கொஞ்சம் ஒரு டியூனை உருவாக்கி வச்சுட்டு போடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் டியூன்? என்ன தெரியும் டியூன்? எழுதுவது தான் கற்பனை பண்ணுவான். பஞ்சம், வறுமை, பஞ்சம், அதுக்கு ஒரு வசனங்களை வச்சு அதுக்கு நீ ஒரு சோக டியூனை போடுப்பா, அதான் முறை. ஆனால் போட மாட்டான். நான் சொல்லி பார்த்தேன், எம்பரிகளுக்கு நீ எழுதுன்னு கேட்டால் முடியலை. நானே கோபத்தில் இறங்கி வந்தேன். 2ஆம் முறையாக கூப்பிட்டார்கள். அன்றையும் தொழில் பிஸியாக இருந்த காலகட்டத்தில் நான் இதை சிந்திக்கவும் இல்லை. வாகனத்தில் போய்கொண்டிருந்தேன், 2 வீலரில் போயிட்டு இருந்தேன். 2ஆம் முறையாக போய் திரும்பி வர வேண்டுமா என ஆண்டவரேன்னு கேட்டேன். உடனே அவர் சொல்ல, தாய்ப்பால் எல்லாம் மதுவான மடம்படா. ஒரு வரியை தந்தார். தாய்ப்பால் எல்லாம் மதுவான மணமடா, சின்ன வீடு சிக்கலடா, கட்டுவ மனைவி வசந்தமடா, தேசம் எங்கோ சாராய கடைகளடா சொல்லி வச்சாரு. 8 நிமிஷம் அங்க எழுதி கொடுத்தோம். போறா மியூசிக்க, அடிச்சா மியூசிக்க. ஹல்லேலூயா. 8 நிமிஷம் தத்துவ பாடலை ஆண்டவர் இங்கிருந்து எழுதி அங்கே கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் மியூசிக் பின்னாடி போட்டான். ஹல்லேலூயா. ஆகவே தாய்ப்பால் எல்லாம் மதுபான
மனமாச்சுடா. மனம்னா என்ன? வாசனை. அப்போ தாய்ப்பால் என்பது உலகத்திலே மிக சிறந்த பால். எந்த பால்? தாய்ப்பால். நீங்கள் பெரிய இப்போ இருக்கிற தாய்மார்களெல்லாம் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துருப்பீங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகளெல்லாம் புட்டிப்பால் குடிச்சான்னு வளர்ந்தாங்க. சரிதானே பிரதர்? நீங்கள் உங்கள் அம்மாட்ட இருந்து என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த பசுமாடு கண்ணு குட்டி பால் குடிக்கிற மாதிரி குடிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க கட்டா தாய்க்கு பால் இல்லை, தாய்க்கு பால். அப்படி மிச்ச மீதி பால் இருந்தால் அது மதுவான மனமாச்சடா. அப்படி வேதனை, ஒரு தேவனுடைய வேதனை. சுத்தமான பால் அது தாய்ப்பால், கலப்படம் இல்லாம பால். அது எத்தனை பேர் கொடுக்குறீங்க? இல்ல, அட்டி பூச்சுடா. காரணம் தேசமெங்கும் சாராய கடைகளடா சொல்றாரு. ஒரு எச்சரிப்பு. சாராயம் குடிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தி புள்ள பத்தா அந்த சாராய மனம், புருஷனுடைய சாராய வாசனை மார்பகத்தில் உண்டாகிற பாலில ஜொலிக்கும்டான்னு சொன்னார் ஆண்டவர். உச்சமா கைத்தடுங்க. அப்ப நீங்க புருஷன் சாராயத்தை குடிச்சு புள்ள பாலையும் குடிக்குது, புருஷனுடைய சாராயத்தையும் பாலாக குடிக்கிறது என்ற ஒரு தகப்பனுடைய ஆதங்கம். அது தேசத்தில் அடிக்க போறாரு மகாபரிய அழிவு. அல்லையிலே உற்சாகமா கைத்தட்டுங்க. அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. புருஷன் குடிச்சாலும் தாய்ப்பால்ல சாராயத்தின் நொடி உண்டாகும். ஆனால் சில பெண்களும் இப்பொழுது குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே தேசம் மகாபரிய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்தை நோக்கி போகல. யார் பரிசுத்தத்தை விரும்புவது? யார் பரிசுத்தத்தை கேட்பது? யாது பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது? ஒன்றுமே இல்லை. அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை ட்யூன் பண்ணி பழகிட்டான் அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த சபையில் வருகிற ஒரு ஸ்திரீ இப்படி ஒரு தவறளிக்க வேண்டுமானால் அந்தி கிறிஸ்து எப்படி கிரியை செய்து விட்டான் என்பதற்கு தான் நான் அடையாளம். உற்சாகமா கையை தட்டலாம். தேவ சத்தம். அவன் கேட்கிறான், நான் மாமா பண்ண விரும்புகிறேன். மாமா பண்ண விரும்புறது எல்லாருக்கும் இயற்கையான காரியம். அப்புறம் தான் சொல்கிறான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ விட்டுரு. இல்லை, நாங்கள் அதற்கு முன்னாடி நாங்கள் லவ்வு. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கு முன்னாடியே நாங்கள் லவ்வு. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த அம்மா சமைச்சிரும். பேரை கேட்டால் சொல்ல மாட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2 வாரத்திற்கு முன்னாடியே இவருடைய சதி திட்டத்தை அறிந்து தேவன் கேட்டார், யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ? விட்டு விலகு கட்டளை. ஆனால் விலகல்ல. அவன் வியாபாரத்தை முடித்து விட்டு அவன் போய்விட்டான். இல்லையா? அப்புறமா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாவ மன்னிப்புக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்குது. ஆனால் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படவில்லை. உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்தம் இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அதுதான் சுவிசேஷத்தை கேட்கிறவனாய் இராமல் கேட்டு அதன்படி நடக்கிறவனாய் இரு. அப்பதான் கிறிஸ்தவன். இல்லை என்றால் நீ ஒரு அந்தி கிறிஸ்துக்குரியவன். அல்லேலூயா. எப்பொழுது வழி தப்பி போக தூண்டுகிறானோ, எப்பொழுது தேவன் என்ற பிரமாணத்தை விரோதமாக கொடி ஏற்றுகிறானோ, எப்பொழுது பரிசுத்தத்தில் இருந்து தவறி விழ பண்ணுகிறானோ, அப்படிப்பட்ட ஆவி அது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி என்பதனை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தங்களுடைய இருதயங்களை இரும்பு கதவை வைத்து பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவராலும் திறக்கப்படாதபடிக்கு. எப்படி இரும்பு கதவை வைத்து பூட்ட முடியும்? ஆவிதான் அதற்கு பாதுகாப்பு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ளுங்க. இல்லைன்னா சாத்தான் உங்க இருதயத்தில் கொடியேற்றிய தீர்வான் என்று ஓர்த்தி
நாள் 1000 பேராக இருக்கலாம். அந்தி கிறிஸ்து நோக்கமே விபச்சாரத்தை கொழுந்து விட்டு எரிய வைப்பதுதான், இச்சை ரோகத்தை கூட்டி கொடுப்பதா. இந்த சபைக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கிறதுன்னு சொன்னால், அந்தி கிறிஸ்துக்கு உடன்பட்டு இருக்கிற சபைகளிலெல்லாம் என்ன நடக்கும்? எல்லாமே அங்க இதுதான் நடக்கும். உற்சாம கையை தட்டுங்க. பாவம் செய்கிற சாத்தான் சபைகளில் ஜெயித்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து வரும் வேளை இதோ உன் பக்கத்தில். உற்சாம கையை தட்டலாம். சிங்க கேவியோ சூளை நெருப்போ, சிங்க கேவியோ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். ஹல்லேலூயா. ஆகவே எண்ணத்தை திருடுவான், உள்ளத்தை திருடுவான், இருதயத்தை திருடுவான், மனதை பறித்து கொள்வான், சரீரத்தை ஆளுகை செய்வான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ள டிஃபரண்டை, வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்தால், அதிலே எச்சரிப்பாக இருந்தால், அதிலே நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். உற்சாம கையை தட்டலாம். இல்லையே வீழ்ந்து போகலாம். ஹல்லேலூயா. வீழ்ந்து போனால் இரக்கமில்லாத தேவனுடைய இரக்கமில்லா தீர்ப்பு கடந்து வரும் என்று உரைக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. மேலும் வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்து ஏதாவது ஒரு 2 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். வாசித்ததை எடுக்க வேண்டாம், வாசிக்காததை. 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிப்போம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அது எங்கே விழுந்ததென்று கேட்டான். அதன் அந்த விழுந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை, ஒரு கிளையை, ஒரு மரக்கிளையை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அதன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். திரும்பவும் வாசி. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே என்ன தெரிகிறது என்று சொன்னால், எலிசா இருக்கும் பொழுது ஒரு விறகு வெட்டி, ஒரு கோடரிக்காரன் ஒரு உத்தரத்தை வெட்டுகிறான். உத்தரம் என்றால் சின்னது வெட்டுனா கொம்பு, பெருசாக வெட்டுனா நம்ம பாணியில் தடின்னு சொல்லுவோம், தடி. அவன் ஒரு உத்தரத்தை அதை வெட்டி கொண்டு இருக்கும்போது கோடரி அதிலிருந்து உருவி ஒரு ஏரியில் ஒரு நடு குளத்தில் விழுந்தது. அப்போ அவன் பதறுகிறான், எலிசாவே, நான் பக்கத்து வீட்டிலேருந்து இரவல் வாங்கி இந்த கோடரியை வச்சு பயன்படுத்துகிறேன். இப்போ அது ஏரியில் விழுந்துச்சு. வாங்கி அது இல்லாமல் போக முடியாது, விட்டு வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆகவே
நீர் இது ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யும்னு கேட்டான். அப்போ அவர் கேட்குறாரு, எந்த இடத்துல விழுந்தது? அப்போ இந்த இடத்துல ஆழமான பகுதியில் விழுந்தது, அப்போ இறங்கி எடுக்க முடியாது. அப்படின்னா எலிசா என்ன சொல்கிறான், ஒரு கிளையை, சாதாரண ஒரு கிளையை, ஒரு கொம்பை வெட்டி அந்த கோடரி விழுந்த இடத்துல எறிந்தான். இரும்பு கோடாரி தரையிலே படுத்து கிடந்தது, மேலே எழும்பி இவன் பக்கத்திலே வந்தது. அவன் எட்டி அதை எடுத்து கொண்டான். இது எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது? எல்லாருக்கும் ஒரு பதில் அல்ல, இது அதிசயத்தை காட்டுகிறது. கர்த்தரால் செய்யக்கூடாத